சகைஸ் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து பிடுங்கி பிடுங்கி கொடுத்தான். அதுதான் காரணம். அந்த நம்ம சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைக் பிளாங்கா இருக்கு. அசெட் ஏதாவது போட்டு அழகுபடுத்தணும் இல்லையா? அதுக்காகவே ஒரு சில நல்ல அசெட்லாம் நான் தேடி வச்சிருந்தேன். லைக் திஸ் திங் அழகா இருக்குல்ல. இதை வச்சுட்டு எங்கடா இருக்கும் அந்த மாதிரி லைக் அங்க வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு அப்படியே மாறி வந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுட்டு வேற லெவல்ல இருக்குங்களா? ஏ போற மாதிரி வேர் ஆர் வி ஆர் இன் மிஸ்டீரியஸ் பிளேஸ். ஒருத்தன் நடனா லைக் பச்சை கிரீன் கலர் மான்ஸ்டர் வந்து நம்மள சாப்பிட்டு போகுது அந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்து இந்த நேச்சர் எவ்வளோ அழகா இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்ற மாதிரி எவ்வளோ அருமையா இருக்கு. அங்க பாரு திலீபிஷ் இந்த மாதிரி ஆச்சு. ஏதாவது ஃபன்னா பண்ணலாம், செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹை அண்ட் ஹை ப்ரோ சக்தி ப்ரோ பண்ணுவோம். லேக் ஆகுது. இது பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு. சைஃபை அசெட் அது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இட்ஸையோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அசெட்லாம் நிறைய இருக்கு. எடுத்து போட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான். நிறைய இருக்கு கைஸ். கமெண்ட்ஸ் படிப்போம். எந்த மோட்டிவ் உள்ள ப்ரோ கேம் லைக் ஆக்ஷன் ஆர்கேட்? இது வந்து ஒன் லைக் சைட் ஸ்க்ரோலர். சைட் ஸ்க்ரோலர்ல எப்படி சொல்லலாம், சைட் ஸ்க்ரோலர்ல 2.5D அதில் லைக் ஒரு நல்ல கேம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும். மோட்டிவ்னு அது இல்லை, இருந்தாலும் எந்த மாதிரி டைப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப். ஓகே. அண்ட் வேற வேற அசட்ஸ் கிடைக்குதா பார்ப்போம் கைஸ். மாட்டிஃபை ஆச்சா? ஏன் நிறைய பேர் வரல? எத்தனை பேர் இருக்காங்க? பிரேம்ஜி ப்ரோ ஹாய் ப்ரோ. லைவ் பக்கம் ஆளையே காணுமே, என்னாச்சு? கேம் ஜாம் வேலைலாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. இது வேற லெவலான்னு கேட்பீங்க. ஆனால் ப்ரோட்டோடைப் வரைக்கும் ரெடி. இன்னும் 24 hours இருக்கு. 24 மணி நேரத்தில் அசட்டை போட்டு பேசிட முடியாதா? வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டா சிம்பிள், கேம் முடிஞ்சிடும். 24 மணி நேரம் அது மட்டும் தான் வேலை. கேமோட ப்ரோக்ராமிங் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்கு. எப்போ ரிலீஸா? கேம் ஜாம் ப்ரோ. இது கேம் ஜாம்னு ஒன்று இருக்கு இப்போ. அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு கேம் பண்ணி முடிக்கணும். ரொம்ப ப்ரெசைஸா இல்லையே. அம்மான் வேலு வேலு இல்லை ப்ரோ. இருங்க. அப்போ அப்படி முடிச்சா வந்து
முடிச்சவங்கள நல்ல கேம் வந்து பார்த்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தான் ப்ரோ நம்ம ஸ்கில் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் ப்ரோ அதுலயே. ஒரு காம்படிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நெட் ப்ராப்ளம் சால்வ்டா இல்ல, இப்போ வந்து 10ல ஒரு பங்கு தான் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. லைக் எனக்கு 100 mbps போட்டா எனக்கு 10 mbps அப்லோட் ஸ்பீடு வருது. நான் அதை பண்றதுனால வீட்டுல யாராலையும் யூடியூப் பார்க்க முடியல. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த கேம் நல்லா போச்சுன்னா இதே மாதிரி ஒன்று ரிலீஸும் போட்டு விட்டுறலாம். தலைமலை வச்சுட்டு போலாம் போல. இப்போ கரெக்டா அங்க போய் வச்சிருக்கேன். வணக்கம். வேலரண்ட்ல எந்த மேப்ல இருந்து ப்ரோ? ஐயோ, நல்ல வேலை எஸ்கேப். ஓகே, கரெக்டா இருக்கு. ஸோ வந்து அசட்ஸ் உள்ள கொண்டு வருவோம். கிரேட். போமா வீசி. இந்த வீசி போவேனா, நம்ம நம்ம தனி வீசிட்டே உட்காரோம். வேற 6 மெம்பர்ஸ் பாக்குறீங்களா? வேற லெவல் கேஸ். இப்போ வந்து நம்ம அசட் ஷேர் பண்ண போறோம், அதாவது உயிர் கொடுக்க போறோம் நம்ம மாடலுக்கு. ஏன்னா அசட் ஷேர் பண்ணாதான் உயிர் கொடுக்குற மாதிரி. அண்ட் பிளான்ட் அனிமேஷன் இருக்கு. இது என்ன தெரியல, எதுக்கும் டவுன்லோட் போட்டுப்போம், போட்டு பார்ப்போம். உள்ள என்ன இருக்கும்? ஓகே ஓகே. ஜிப் ஃபைல்ஸ் டைரக்டா யூனிட்டில போட்டா என்ன பண்ணும்? என்ன பண்ணுங்க? எனி ஐடியா? அன்சிப் பண்ணுமா? ப்ரோ என்ன ப்ரோ இது இப்படியே கொடுத்துருச்சு? எல்லாம் போடுங்க, கலர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, கலர் கலரா. ஐயோ, எக்ஸ்ப்ளோரர் போட்டு தி எக்ஸ்ப்ளோரர் ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். நேம் வந்து assets of the game. இது உள்ள இதை போட்டு இதுக்குள்ள நியூ ஃபிளாக் ஆகுது. இதுக்குள்ள நியூ ஃபோல்டர் போட்டு லெவல் டிசைனுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் போட்டு. ஐயோ, டெர்மினல் ஏன் ஓப்பன் பண்ண ப்ரோ? என்ன ப்ரோ இது சம்மந்தமே இல்லாம டெர்மினல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபோல்டர்ல போயிட்டு மாசி அசெட். ஸோ வந்து மாசி அசெட்டுக்குள்ள போட்டுருவோம். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. சிம்பிள். இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அசெட்ஸ் ஆஃப் த கேம், லெவல் டிசைன், மாசி அசெட். அப்பயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் கைஸ். எக்ஸ்ட்ராக்ட் ஆல், எக்ஸ்ட்ராக்ட். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வரும். வேற கமெண்ட்ஸ் உங்களுக்கு சேட் வந்திருக்கா? இல்லை, சிக்ஸ் வாட்சிங். அண்ட் இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம், ஏன்னா தேவையில்ல. அண்ட் நம்ம இப்போ டைல் செட் கிடச்சிருச்சு. என்னது இது? சரி கும்பிட்டேன். நேற்று ஐஸ்கிரீம் கேக்க சாப்பிட்டேன், நான் வெயிட் வச்சிருச்சு. ஐயோ ஐயோ.
ஐஸ்கிரீம் கேக் கேக்குது உனக்கு? இப்படி யூஸ் பண்ண முடியாதா? வாட்? இஸ் சரி இஸ். இருங்க, அப்போ யூஆர்பிக்கு மாத்தணுமா? டைம் பிளேஸ். இன்னும் ஒரு மினிட்ஸ். மினிட்ஸ் மினிட்ஸ் மினிட்ஸ். ஆ, நீங்க லெஜண்ட் தான் ப்ரோ. ஐயோ, நான் அவ்வளோ லெஜண்ட்லாம் இல்லை ப்ரோ. பாருங்க, யூஆர்பிக்கு பதிலாக 3Dல ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரில. 3D டு யூஆர்பி யூனிட்டி என்ன பண்றது தெரியலையே. ஐஸ்கிரீம் கேக் கேக்குதா கோபி? ஐஸ்கிரீம் கேக் கேக்குதா கோபி? என்ன பண்றது? இன்ஸ்டாலிங் இன்டு ப்ராஜெக்ட் பேக்கேஜ் மேனேஜர் தெரியும். இன்டோ பேக்கேஜ் மேனேஜர் மயர் செட்ஸ்ல ரெஜிஸ்ட்ரி ஸ்லோவா இருக்குது கைஸ் கம்ப்யூட்டர். கிராபிக்ஸ் கார்டு அண்ட் ரேம் போட்டோன்னா அப்படியே பறக்கும். ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் யூஆர்பி இன்ஸ்டால் பண்ணிப்போம். அண்ட் வேற கான்ஃபிகர் பண்ணிப்போம் அண்ட் கிரியேட்டும் பண்ணிப்போம், ஆடும் பண்ணிப்போம். யா, இன்ஸ்டாலிங். யா, வேற யோயிங்கிங் ஆர்ட்ஸ் ஃபார் கேம். ஆமா, 48 மணி நேரத்துல எல்லா ஆர்ட்டையும் நீங்களே பண்றீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது? வாய்ப்பே இல்லை ப்ரோ நீங்களே எல்லாம் பண்றதுக்கு. ஏன் ப்ரோ டிஎம்? என்டிஎம் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, நல்ல ஐடியா ப்ரோ, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். என்ன கேள்வி இது? வேற லெவலில் கிட்ட இருக்காரு. லேர்னிங் டைம் வேஸ்ட். ப்ரோ கேன் யூ எக்ஸ்பிளைன் த கேம்? ப்ரோ லைவ் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க ப்ரோ, உங்களுக்கு புரியும். தான் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இது வந்து ப்ரோ 2 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஒருத்தனால லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் போக முடியும், ஒருத்தனால ஜம்ப் மட்டும் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் நெகட்டிவாக பேசுவான், பாசிட்டிவாக பேசுவான். ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்க்குலாம் வந்து இருக்கு. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் லெவலை முடிக்க முடியும், தனியாக முடிக்க முடியாது. அவங்க 2 பேர் சேர்ந்து முடிக்க வைக்கணும். அதாவது இவங்க 2 பேர் ஆப்போசிட்டாக இருந்தாலும் வேற வழி இல்லை, இவங்க சேர்ந்து தான் முடிச்சாகணும். ஒற்றுமையாக இருந்தால் தான் முடிக்க முடியும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ஒன்று புரிஞ்சா சரிதான். டர்போ 7 ஹை ப்ரோ. ஹலோ அண்ணே. ஹலோ ப்ரோ. சளி பிடிச்சிருக்குமோ? இல்லை இல்லை. என்ன நான் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன்? வேற ஏதாவது ஈஸியில் போய் சேருவோமா? வாலண்டியர்ஸில் சேர வேணாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பிஎம் ப்ரோ சர்வர் மெசேஜ் இல்லை, பார்த்தேன், ரெண்டுமே பார்த்தேன் ப்ரோ. ஸோ லேக். இது என்னது? ஹெல்லோ மீ ஃப்ரம் விசார்ட் சர்வர் லியாம் தட் மீன். ஓ லியான் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூனிட்டியில். கேம் ஜாம்னு ஒன்று நடக்குது, அது கேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விளையாடல.
நான் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஆஃப்லைனில் பார்ப்பேன். பாரு ப்ரோ, பாருங்க. அது அது பார்க்கணுன்றதுக்காக தானே பப்ளிக்லேயே போட்டிருக்கேன். ஒய்கே ஐ எம் டூயிங் யூனிட்டி 2, ஸோ மிஸ்டர் பார்த்து கற்றுப்பேன். ஓ, ஓகே ஓகே. யூனிட்டி பார்ட்டிகல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்களா? எஸ் ப்ரோ. அது யூஸ் பண்ணாமல் யாராச்சும் இருப்பாங்களா? ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து யாயிங் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன் ப்ரோ, யாயிங் பண்ணலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். யாயிங்க்குனா ஒன்றும் இல்லை கைஸ், எங்கேயாச்சும் இருந்த அசட்டை எடுக்கிறது, இல்லை கோட் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து யாயிங்க்குன்னு நம்ம டேனி சொல்லுவார். அதுதான் யாயிங்க் யாயிங்க்குன்றாங்க. நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் தி கேம் ப்ரோ? இப்போ தானே ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஒருத்தனால லெஃப்ட் ரைட்டு தான் போக முடியும், ஒருத்தனால ஜம்ப் மட்டும் தான் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் வந்து ஒரே ஷேப்பு தான், லைக் ஷேப் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஆனால் இவங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒற்றுமையில் வேற்றுமை. நான் அப்போ ஃபர்ஸ்ட் இதில் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லைவ்ல, அதே மாதிரி தான் இதுலயும், லைக் அந்த மாதிரி ஒரு டீம்ல தான் இது பண்ணணும். அதனால வந்து அப்படி பண்ணிட்டு இவங்க 2 பேர் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த கேமை முடிக்க முடியும். சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கிறது நீங்க தான் ஒர்க் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான்ல யோசிச்சிருக்கேன் ப்ரோ. யாயிங்க் கேம்னா, நான் யூனிட்டி கொஞ்சம் நாள் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா பிளண்டர் போயிட்டேன். யூனிட்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போதான் யூனிட்டி கண்டினியூ பண்றேன். இட் டேக்ஸ் 2 மாதிரி இருக்கே. டேக்ஸ் 2வா? கேம் விளையாண்டது இல்லையே. ஆனா ஏதோ சின்னதா இருக்கும், ஏதோ ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க. இட் டேக்ஸ் 2 அப்படியே இருக்கும். இருங்க. வெயிட். My net speed is 1 MB per second. Got it. இவங்க 2 பேரும் மனுஷங்க. அது 2 பேரும் ஷேப் இல்ல, அவ்வளவுதான். எப்படி யோசிச்சாலும் அதுல ஒரு கேம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பீங்களாடா? என்னடா அது? நானும் யூனிட்டில டவுன்லோட் பண்ணோட சரி, அவ்வளோ. நானும் யூனிட்டி டவுன்லோட் பண்ணதோட சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. பிளண்டருக்குள்ள போயிட்டேன். ஓ, விஷுவல் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோ ப்ரோக்ராமிங் தெரியுமோ? நான் ஏன் ப்ரோ விஷுவல் கிராஃப்ட் யூஸ் பண்ணணும்? இதுக்கு பருத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கலாமே. ஏன் ப்ரோ விஷுவல் கிராஃப்ட் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ண போறேன்? கிராஃபா? விஷுவல் ஸ்கிரிப்டிங் தானே சொல்லுவாங்க. தேடர்னு வச்சு சொல்றாரா? விஷுவல் கிராஃபா? விஷுவல் தியேட்டர் கிராஃப்ட் தான் தெரியும். விஷுவல் கிராஃபா? விஷுவல் கிராஃப்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணிடுவோம் guys. Before you begin post processing, போஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப்ல இருக்கணும், அவ்வளோதானே. பேக்கேஜ் மேனேஜர் போஸ்ட் ப்ராசஸிங் நான் டவுன்லோடே பண்ணல. நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ நோ இஷ்யூஸ். இல்லை, விஷுவல் ஸ்கிரிப்டிங் தான். அதெல்லாம் ஏன் ப்ரோ நான் யூஸ் பண்ண போகிறேன்? எனக்கு ப்ரோக்ராமிங்கே நல்லா தெரியும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதானே. அவ்வளோதான். கிரியேட் அசெட் பைப்லைன். அடா, ஐயோ, இங்க இருக்கு. ம் ம் ஃபர்ஸ்ட் பைப்லைனை உள்ள போடுவோம்.
யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன். சரி, இப்போ சாரி, விஷுவல் எஃபெக்ட் கிராஃபா? தெரியல ப்ரோ, பார்ட்டிகல் சிஸ்டம் தான் எனக்கு தெரியும். கிரியேட்டு, ரெண்டரிங்கு, இதில் போயிட்டு 2D ரெண்டர். எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ நான் போயிட்டு வந்து யூடியூப்ல டுட்டோரியல் பார்க்க போகிறேன். ஓகே, ஏன்னா புது ஜென்ரலில் பண்ணாதான் நல்லா கற்றுக்க முடியும். அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் அதை எடுத்திருக்கேன். 2.5D using sprites. Sprites எப்படி யூஸ் பண்றது? Unity விஷுவல் எஃபெக்ட் கிராஃபா? இல்லை ப்ரோ, அது எனக்கு இப்போ தேவைப்படாது ப்ரோ. ஐயோ, இது எப்படி பண்ணனே தெரியலையே கைஸ். எப்படி கைஸ்? மோர் இன்ஃபர்மேஷன் போய் பார்ப்போம். யூனிட்டியில் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். யூனிட்டி 2.8 5D 2D ரெண்டர். என்னது அது? இருங்க, உங்களுக்கே பார்ப்போம். You have 10 minutes to finish your research. You rush into searching on Google, then you find a title that sounds credible. You enter the page and be sure to select the Universal Render Pipeline. 2.5D games come in many flavors. A popular approach is to use a 3D environment and assets, but limit the player movement to only 2 axes. Another method would be to use 2D assets while exploiting the third dimension only for its parallax effect. In Bro, this I tutorial, have joined GlobalGameJam, but school start. ஸ்கூல் வந்து இப்போ மாத்திட்டாங்களே, இன்ட்ரெஸ்டடா லைக் எல்லாரும் வரணும் கம்பல்சரி இல்லை, ஆன்லைன்லயும் நடக்கும் ஆஃப்லைன்லயும் நடக்கும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ இப்போ மாத்திட்டாங்க, நியூஸ் பாருங்க. choose a different approach. We will use 2D assets while retaining all 3 axes of movement. Let's start by creating a new Unity project. We'll use a simple is to add a project is in the description. First thing is to add a ground. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டரா ப்ரோ, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ண போகிறோம் ப்ரோ. இம்போர்ட் கிரியேட். என்ன பண்ணணும் தெளிவா சொல்ல. பைப்லைன் அசெட்டை பண்ணணுமா? அசெட்ஸு கிரியேட்டு ரெண்டரு பைப்லைன் அசெட்டை பண்ணுறேன், வச்சுட்டேன். 2 வருது. அசெட்ஸ் கிரியேட் ரெண்டரிங். அதே தான். எடிட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்.
எங்க ஸ்கூல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தேவையில்ல. ஓகே ஓகே. டேட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். நீங்க எதில் யூனிட்டி படிச்சீங்க? நெட்ல தான் ப்ரோ. இப்போ படிச்சுட்டு இருக்கேனே இந்த மாதிரி தான். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். கிராஃபிக்ஸு. இப்போ பிங்கா வருதா? கைஸ் இங்கே தான் கைஸ் நீங்கள் பயப்படக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும். என்னதுன்னா யூஆர்பி பிங்க் மெட்டீரியல்ஸ் யூனிட்டி. ஏதோ ரீம் போட்டு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ குருஸ் போட்டிருப்பாரு. If you want to sell online, make sure you stand out. Go to Wix. ஸ்டூடெண்ட் பேக் ப்ரோ, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். To solve this problem, all you need to do is convert the from standard to universe center pipeline and lit, which is the default shader in URP. And you can see now the இப்போ நான் போய் ஒரு மெட்டீரியலாக பண்ணுமா? ஓ இருக்கிறதே கொஞ்சம் தான். ஐயோ ஐயோ லேகு ப்ரோ, கடுப்பா வருது ப்ரோ. வெப்சைட்லேயே வா. ஐசி. ஆமாம். ஒய் நாட் யூஸ் பிரேவ்? யூஸ் பண்ணல, அதனால பண்ணல. ஐயோ ஷேடர் ஷேடர் ஷேடர். ஷேடரில் போயிட்டு யூஆர்பியில் போயிட்டு லிட். ஐயோ யூஆர்பியில் போயிட்டு லிட். ஒரு பச்சை கலர் வைப்போம். அண்ட் வந்து இதில் இருக்கிறதுக்கும் சேர்த்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி சரி அப்படியே கண்ட்ரோல் டூப்ளிகேட் பண்ணி போட்டு கேஸ் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வரேன். சரி அவங்களே போயிட்டாங்க. யூஸ் இட் நோ ஆட்ஸ். ஆட் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. கண்டென்ட் கிரியேட்டரை சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. இஃப் யூ யூஸ் ஹெச்டிஆர்பி திஸ் இல்லை அது அப்பயும் வரும் ப்ரோ. இந்த பிங்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் மாற்றணும் ஒரு வாட்டியும். பேர் மாற்றிப்போமா? ஒயிட் லைக் யார். ஓகே. இப்போ வந்து யூஆர்பிக்கு வந்தாச்சு. யூஆர்பியில் எப்படி பண்ணணும்? யூஆர்பியில் 2D how to do and நம்ம assets of the gameல materials mossy lit URP lit மாத்திப்போம். மாத்தனா எல்லாம் போயிருது. வெறும் லிட்டன் மாத்தன எல்லாமே போயிருச்சு. என்ன பண்ண ஷெட்டர் தானே மாத்தினேன்.
நான் என்ன பண்றது? Now there are some situations when your assets are using a custom or third-party shader which also doesn't support HDRAC. Let's add it because the shader is use the animation. These functionality will be lost. So what we can do here, we can partially convert this material. We can't perform a fully conversion. So let's first see and play the scene. This grass has a window. Back to URP and let's see how we can convert it in standard. We need to convert it is okay. But now if I play the scene, and as you can see, our wind animation is gone because those parameters are not converted in lit material. Now, if you want those additional features like wind animation, then you will need to rewrite the shader for URP or HD render pipeline, whatever you're using. கைஸ் வந்துருச்சு. சிம்பிள் கைஸ் வந்துருச்சு கைஸ். இது தெரியாம போச்சு. சம்டைம் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்டிங் டிஷ் எரர் மே கம். ஆமா. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு வந்து 2D வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு தெரியும். Plane. While you may use a complicated mesh, we will use a simple plane. Import 2D textures and configure them as sprites. Simple. ஸ்ப்ரைட்ஸா மாத்தணுமா? ச்சே. ஆமா. கீழே போய் அப்ளை பண்ணிப்போம். எடிட் விண்டோ பேக்கேஜ் மேனேஜர். என்னது ஸ்டைலா ஸ்பைட் எடிட்டர். எல்லாமே டைல் மேப்ஸ் ஆச்சு. வேற வழியில் இன்ஸ்டால் போடுவோம். ஸோ ஸ்ப்ரைட் எடிட்டர் வேற பண்ணணுமா? Plane. Proper objects. Feel free. I created a scene and added a character Danielle created. While there are only left and right animations, the character can walk in any direction. You may notice some depth glitches. We will create a shader to fix it in the next part. So, why have we chosen 45 degrees instead of another value? The following scene with 60 degrees appeared flat, so it was easy to reject. In contrast, 30 degrees felt right, although there are a couple of drawbacks compared to 45 degrees. First issue is the large field of view, requiring bigger worlds and details. Another issue is the simpler computations, as we will discuss in the future parts of this tutorial. There is only cubes and Another squares, no thing we need characters. to do is to create colliders. Even though our Yes. assets are angled, we should create the colliders orthogonal to the ground. This approach will save us from a couple of issues down the road.
For groups of objects, I like creating a custom collision mesh. It prevents the player from getting stuck between objects. You can see a tool created to speed the process by drawing a shape. I will create a tutorial for it, so be sure to subscribe if it interests you. அட போன bro. கடுப்பா வரும். ஒர்க் ஆக மாட்டேங்குது. காப்பிரைட்டா? எனக்கு இது வரைக்கும் ஒரு காப்பிரைட் And கூட வரல choose ப்ரோ. Upgrade Project Materials to URP Materials. The next step is making sure that our project uses the 2D renderer. Doing this is equally as simple, so just follow along. First, we're going to right-click in our project tab, and again, going to create Rendering, Universal Render Pipeline, and this time pick 2D Renderer. Now, we're going to assign the 2D render file to our Universal RP asset file we created earlier. So let's highlight the Universal RP asset file and assign the 2D render file we just created into the render list field. There we go. So now our project makes use of the Universal Render Pipeline and the 2D renderer. So now it's game time. Well, technically it's design time, then game time. Anyway, you get the gist. Your scene might turn pitch black when you first switch over to the 2D renderer. Your objects in your... Quick question. Did you might be 3, which is started? I have a demo scene set up right here in Unity 2019.3, which is using the Lost Crypt demo created by Unity. If you want to explore the project, I've left a link to Unity and sprite editor install it in the description box below. First of all, we want to make sure that our project is using the Universal Render Pipeline. If you're not using it yet, we can go to Window, enter the Package Manager, and find the Universal Render Pipeline in here. And then we just click Install. Now from this point on, I'm going to walk you through a few key. After we're going to Universal Render Pipeline for our projects. Doing this is super simple. We just go into the Graphics tab. At the top, your objects in our project upgrades pipeline to RP materials. This is equally, and again, going to create Rendering, Universal Render Pipeline, and this time pick 2D Renderer. Now we're going to assign the 2D renderer file to our Universal RP asset file we created earlier. So let's highlight the Universal RP asset file and assign the 2D render file we just created into the render list field. There we go. There we go. இருங்க. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டான். ரைட் எடிட்டர். பா இருங்க. Oh, this is great. But இருந்தாலும் சம்திங் தெரியல. விடுங்க. சரி இப்போ நான் இது பண்ணிடுறேன். 2D create rendering 2D let's create 2D rendering experimentல பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரெண்டர் லிஸ்ட்ல போயிட்டு இப்போ நான் எடுத்து உள்ள போடலாம்னு நினைக்கிறேன். போட்டுருவோமா? ஆடியோன்னு ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. பண்ணிடலாம். மேக் ட்ரெல்லோ லிஸ்ட் ப்ரோ. என்ன ப்ரோ நீ ட்ரெல்லோலாம் எதுக்கு ப்ரோ?
நம்ம மூளையே ட்ரில்லோ ப்ரோ. இப்போ பாருங்க ஸ்லைஸ் பண்ணி தரோம். தப்பு பண்ணிட்டேன். பட் இது எப்படி பண்ணணும்னு தெரில ப்ரோ. ப்ளே தப்பு பண்ணி ஏதாவது பண்ணி வச்சிட போகிறேன். டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. Oh, so now our project makes use of the, well, my turn the 3D directional light, which is in the scene by default, will not illuminate our sprites. So we are the game object up. So let's choose that. Under 2D lights, we can see that we have a list of different light shapes, such as point light and even freeform light, where options later allow for detailed visual editing, meaning that we have a large variety of options to modify right within the scene view. We can pull the outer angles to set an outer angle, the inner angles for an inner angle, and modify the radius of our light. Of course, we have even more options in the inspector window. We can set a custom layer if we have certain game objects we want the light to ignore, and we can set a light order to set the relative order in which lights of the same blend style get rendered. We can think of blend styles as being similar to layer blend modes in an image editing application, and they include additive, modulate, subtractive. Lights are cool. It has a special view of the shape from suns to our scene that appeals to our players, which you can see even more clearly off by in this forest and added my own ones. What I did is I used multiple sprite lights where I added some sun rays in between the trees and finished them off by adding some sunspot sprite lights on the grass. And this just adds that liveliness to our scene that appeals. சரி, இப்போ நான் வந்து டைல் செட் எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக்கணும். 2D டைல்ஸ், டைல் மேப், அசெட், யூனிட்டி, யூஸிங். எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையே. Stuck in an endless தான் ப்ரோ 2Dலாம் எதுவும் தெரியாது. loop of copy pasting code from எடுத்த உடனே 3D தான் பண்ணுவேன்ட்டு கற்றுக்கிட்டேன். You're right, Omer. And the look at the ground tiles I have here and keep things simple. A down click to type is set to sprite 2D and UI. We'll then change the sprite mode from single to multiple because we have multiple sprites in here. We'll also change the pixels per unit to 32. The reason why is that the size of each tile in my tile map is 32. அது எப்படி பார்க்கறது? Open in Explorer. Show more properties. Cube cool. ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கடைசியா வச்சுக்கலாம். ஆ 3000 ஏதோ இருந்துச்சு. And I want one tile to be 1 unit big. Then because we're dealing with pixel art, we want one tile to be 1 unit big. to set the filter mode to point so it doesn't get blurred out. And we can also go down here and disable compression. Now if we apply these settings, we can open up the sprite editor. And here we want to define each individual tile. Luckily we don't have to do all this by hand. We can செல் per unit எவ்வளோ கிளியராக இருக்கணும் தானே. நம்ம 64 போட்டுவோம். ப்ராக்டிஸ் சொன்னதே போடுவோமோ. அதெல்லாம் யாருக்கு கண்டுப்பா. மல்டிபிள் 100 இருக்கு. 100 பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தாலும் அது மொத்தத்தையும் போடுவோம். ப்ராப்பர்ட்டிஸ்
32 தான் பிட் டெப்த். and you can simply use the slice option. Tight, extrude 1, wrap, clamp, bilinear ஆனா நோ ஃபில்டர் நம்மள வச்சுப்போம். Option up here. அப்புறம் கம்ப்ரஷன் பண்ண வேணாம்னாரா? கம்ப்ரஷன் பண்ண வேணாம், அந்த அப்ளை கொடுத்தா கரெக்டாக வரும்னு சொன்னார். ஸ்ப்ரைட் எடிட்டர் அது வந்திருக்கு. Here, change from automatic to grid by cell size because we know the size of each tile. That's of course what? $64 64 போல. கைஸ்னு கொடுத்து பார்ப்போம். ஓ நோ கைஸ், first 32 by 32. 32 by 32 விக்னேஷ் பாஸ்கரன், ஹாய் ப்ரோ. 32 by 32 ஆஹா, இவ்வளோலாம் இப்படிலாம் இருக்காது. ஐயோ தெரியலையே. 2 units. Actually on no offset and no padding, and we can just go ahead and hit slice. What if it is 3000 divided by 1, 2, 3, 4, 5, 6, 7. 500 divided by 7. 500 na pixel. So you square table பார்ப்போம். பிக் பிரெயின் டைம் இது. அட வேற இதுல வந்து 1 2 3 இதுல வந்து 625 வச்சு பார்ப்போம். ஸ்லைஸ் 625 by 625 slice. What? ஆட்டோமேட்டிக்கா போனாட்டோம். Five, 6, 7, 8, 9. 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. 9 by 9 இருக்கு. 9 columns. என்னது இது இப்படி இருக்கு? ரெட் இன்சைட். ஆமா கேம் ஜாம் ப்ரோ. ஆமா ப்ரோ, when it is sending ப்ரோ, அது நாளைக்கு சாயந்தரம் 48 hours ஜாம். என்ன ப்ரோ இது, வேற ஏதாவது அசெட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமான் இருக்கு.
1 2 3 4 5 6 6x6 போட்டு பார்ப்போம். கரெக்டா? Guys, six by six. Think this works. இல்ல என்னது இது? ச்சே. Discard. Yes. அது எப்படி நான் ஸ்லைஸ் பண்ணுவேன் தெரியலையே. பெரிய தலைவலியா இருக்கு. பிஸ்ஸா இவ்வளோ ஃபாஸ்டா கூகுள்ல சர்ச் பண்ண முடியுது, அவ்வளோ நல்லது. கமான் கமான், கிஃப்டா இருக்கணும். நம்ம ஒரு gift கார்டாவது வாங்கணும் கைஸ் வந்ததுக்கு. நைஸ் ப்ரோ. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. கூகுள் FTW. ஆமா, கூகுளோட சேர்ந்து வாங்கணும். வாலண்டியர்ஸ் இத்தனை பேர் விசில இருக்காங்களே, பார்த்தாலே பயமா இருக்கே. ஒரு gift கார்டாவது வாங்க வேண்டாம். வாங்காம விட மாட்டேன். எஸ், கூகுள்ல ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. எஸ், வந்ததுக்கு கை வீசிட்டு போக கூடாது இல்லையா? அட சீக்கிரம் போடு ப்ரோ. எப்போ கேம் சப்மிட்? நாளைக்கு சாயந்தரம் ப்ரோ. கமான் கமான், இப்போ போட போறாரு கைஸ். கண்ட்ரோல் வி. கமான் கமான் தலைவரே. கமான் கமான் கமான். அட போடு ப்ரோ. 5 minutes ஆகுமா ஒருவேளை? வெயிட்டிங். டைப்லாம் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரோ. ஓகேயோ. FT கூகுள். ஐயோ ஐயோ.
delete பண்ணி விட்டுருவோம். எதுக்கு ரிஸ்க்? ஐயோ எஃப்டி கூகுள் பண்ணிட்டாரு ப்ரோ ஒரு டைப்லாம். சம் 1 2 3 4 5 இல்ல 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 சீக்கிரம் ஓப்பன் ஆகடா. கமாண்ட்ரா கூகுள். கம்ப்ரஷனா வாட்? What is that? I don't know. Outnada. Who develop? Come on. டிச்சிக்கிட்டோம்ல. ஏய் கமான் கைஸ். பஃபரிங் அது அதாவது சின்ன பிரச்சனை ஆயிப்போச்சு. லேக் ஆயிடுச்சு. இப்போ ஓகே. ப்ரோ சரியான காப்பி பேஸ்ட். ஐயோ ஏய் நான் ஆல்ரெடி அதை போட்டேன் ப்ரோ. நான் போட்டதுக்கு அப்புறம் போடுறாங்க ப்ரோ. அது வாவ் ஐ அம் சோ ஃபாஸ்ட் கைஸ். ஒரு வேளை எனக்கு கொடுக்க மாட்டாங்களோ? யாரில்ல பார்த்துப்போம். ஐ டோன்ட் கேர். அட்டி எவ்ரி தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல. ஏய் நீங்க தான் ஏய் பொறுப்பு. நான் கூகுளில் போட்டு தான் போட்டேன். இன்னைக்கு லேக் வேற ஆச்சு ஒரு செகண்டுக்கு. எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. பிரேக் நான் ப்ரோ அது. சென்சர் கிளின்சர் ஏதோ ஒன்று கொடுங்களே. கொடுக்குங்களா நீ இருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாமே கரெக்ட்னு நினைக்கிறேன். இருங்க வேற என்ன இருக்கு? ரூட் டெவலப்மெண்ட் இது ஒன்று தான் தப்பா போகுது. ஒரே நிமிஷம் கைஸ். ஸ்டாண்ட் பை.
So I will win. He will smile. ஓசியில் டீம் கார்டு வேண்டுமா? இது வந்து விட்டது. கேமிங் ட்வின்ஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஒரு கேம் ஜாம், அதில் ஏதோ ஃபன் ஈவெண்ட் வச்சாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுற ஈவெண்ட்டு. அதில் வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னென்னவோ ஆடலாம் வருது. Hey mate, if you want to learn about ரோபோலெக்ஸ் தெரியுமே ப்ரோ. ஒன்னா வீடியோ இருக்கு ப்ரோ, சும்மா விளையாடுவோம். வீடியோனா புரியல. விளையாடும் போது சொல்லுங்க, சும்மா வந்து விளையாடுறேன். ஓகே, 512 பிக்சல் கைஸ். ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. மேட் மிஸ்டேக். இப்போ ஸ்ப்ரைட் எடிட்டர் போயிட்டு each vital cell size 600 கிட்ட இருக்கும்னு நினைச்சேன். 512 இருக்கும்னு நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல ப்ரோ. கரெக்டா இருக்கு ப்ரோ. ஸ்லைஸ் ஸ்லைஸ். வாவ், ஸ்லைஸ் போட்டாச்சு கேஸ். அப்புறம் அப்ளை போட்டானா இத ஃபர்ஸ்டே படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின்னர் யாரு? ஏது ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ இது, அநியாயம் பண்றீங்களே ப்ரோ. ப்ரோ மல்டிபிள் மெசேஜா? ஏன் போடக்கூடாதா? சிங்கிள் மெசேஜில் தான் போட்டிருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சிருங்க. ஜனபிரசாதா இவரை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். டிக்கு ஒரு கேபிட்டல் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். என்ன ப்ரோ ஏமா இருக்கே? ஏதோ ஒன்று. ஓகே, ஏதோ ஒன்று. நம்ம கேம்ல ஒர்க் பண்ணுவோம். ரைட்ஸ்லாம் தனித்தனியாக கிடச்சிருச்சு. அண்ட் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஸ்லைஸுக்கு யூஐ ஸ்ப்ரைட் அண்ட் 512 அப்ளை கம்ப்ரெஷன் போடும். கம்ப்ரெஷன் நன் ஐலினரில் நோ ஃபில்டர் அப்ளை. மை லாஸ்ட் single with all message answers. ஏதோ ஒன்று. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் கைஸ். இப்போ இதை வந்து ட்ரிம் பண்ண வேண்டியதுதான். போயிட்டு கட் பண்ணி. ஐயோ கைஸ், மிஸ்டேக் ஆகிப்போச்சு. 512 மல்டிபிள் 512 பைலினியரில் நோ பாயிண்ட்டு கம்ப்ரெஷன் நன்னு அப்ளை. இப்போ ஸ்ப்ரைட் எடிட்டரில் போயிட்டு ஸ்லைஸில் 512 ஸ்லைஸ் பண்ணோன்னா கரெக்டாக வரும். அப்புறம் அப்ளை கொடுத்தோன்னா அப்ளை ஆயிரும். ஸோ வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். நல்லா தான் இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்கு. டிஃபால்ட்டாக வந்து அது ஸ்ப்ரைட்டு அண்ட் 512 மல்டிபிள் அப்புறம் நோ பாயிண்ட் ஃபில்ட்ரு அண்ட் கம்ப்ரெஷன் நன்னு. எடிட்டரில் போயிட்டு ஸ்லைஸில் போயிட்டு ஸ்லைஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துடணும். Point filter. Yeah, slicing is not working. ஏதோ ஒன்று. அட போங்களே, நான் என் கேமில் ஒர்க் பண்ண போகிறேன். பிஸி ரைட் எடிட்டர்.
இருங்க. What the fuck? Hi, I'm back. Hey, hi back. Who are you? Dad joke. You. What the fuck happened? அதில் நான் ஜிஜிஜே மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாமா? இப்போ டெக்ஸஸ் போட்டு கலக்கு பாயே. டிஸ்கார்டுக்கு புதுசு போல அவரு தெரியல. ஆமாம், விடு ப்ரோ. எல்லாம் காமன் ப்ரோ. இங்கே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கோ சேஃப்னு போட்டிருக்கேன். சேஃப் ப்ளீஸ் ப்ளே பண்ணிப்பா. சிக்ஸ் மெம்பர்ஸ் வச்சிங்க. வேற லெவல் கேஸ். எத்தனை பேர் பார்க்குறாங்க? 4 பேர் தான். ஓகே, தட்ஸ் ஃபைன். சிட்டிங் ஸ்ட்ரீம். ஏ கேன் சி இட். ஓகே, அண்ட் யூஐக்கு போயிட்டு மல்டிபிள் மாற்றிட்டு ஃபைட் வால் போட்டுட்டு நோ ஃபில்டரில் வச்சுட்டு மல்டிபிள் that you are not able to speak professionally. You'll be getting good days. சொல்ல வராங்க, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் வச்சுட்டேன். கம்ப்ரஷன் குவாலிட்டி நல்லா வச்சுட்டேன். அப்ளை கொடுத்தா கரெக்டாக வரணும். எஸ், திங்க் ஸோ. நல்லதாக இருக்குது, இதுவும் நல்லதாக இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம ஸ்ப்ரைட் எடிட்டில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். லைஸ் தம் அப். செல் சைஸ் லைஸ் பண்ணால் எப்படி இருக்கு? எஸ், கரெக்டாக இருக்கு. அப்ளை. யா, நல்லா இருக்கு. எவ்வளோ இருக்கு கேஸ், இவ்வளோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோமானே டவுட்டாக இருக்கு. வேற லெவல் கேஸ். சென்டர் பைவோட் மல்டிபிள் ஹைட் வால் ஹைட் பைலீனியர் நோ ஃபில்டர் நன். அட்வான்ஸ்டா அது பண்ண விரும்பலை. அப்புறம் ஏதாவது ஸ்லைசிங் இதில் ஸ்லைஸ் பண்ணால் கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன். வரல. கண்ட்ரோல் ஜி அண்ட் ஆட்டோமேட்டிக் தான் இதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் லேட் ரேம்ப்ஸ். பார்க்கலாம் ப்ரோ, ட்ரை பண்ணலாம். அப்ளை பண்ணிடுவோமா? அப்ளை. அப்புறம் இதுலேயும் போயிட்டு யூஐக்கு மாற்றிட்டு ஃபைட் வால் அண்ட் நோ ஃபில்டர் அண்ட் நோ கம்ப்ரெஷன். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், இட் இஸ் ரைட் எடிட்டர் ஸ்லைஸில் ஃபைட் வால் இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். வரல. ஆட்டோமேட்டிக் அப்ளை.
Okay. Okay. இருங்க graphic tutorial continue பண்ணுவோம். About shader development, this is the right course for you. Okay. You're right, Omer and Hans Huftun for their support. You're a boomer. You are a boomer ni கேட்டுச்சு bro. Thanks to Judeman, Beffio, Infinity PBR, You're right, Omer You are a boomer ni கேட்டுச்சு bro எனக்கு. and currently we have line said to you. First we want to make sure the texture impression. Now if we apply these settings, we can open up the sprite editor. And here we want to define each individual here tile. We can just with that we can simply on our object do is to the object and select tile map. And you can see it automatically creates this object called a grid. That's because all tile maps in Unity are rendered using a grid. So if we go to the scene view, we can see all of the grid lines. And of course, in each of these grid cells, we can now place tiles. If you've ever used the UI system, think of the grid just like a UI canvas. We can of course delete them. We can consider these here for base tile map, which has configuration all the maps. If is your tile map tiles underscore component configures want to go tile painting tools. We can go ahead and dock this to the right of our scene view and maybe also give it a bit more space. Now as you can see, we have a bunch of different tools at the top. I'm going to show you what each of these do in a You're a boomer. second. First we want to create a palette. And a palette is basically just a collection of tiles that you can choose from at any given time. So we want to go ahead and create a new palette, and we'll call this palette something like ground tiles. We just want it to be a rectangular grid, and we'll set the cell size to automatic, and now we can hit create. Now each palette is stored as an object in your project, so we could go and create a new folder here for all of our palettes. So I'm going to call this palettes, and we can go into the folder and hit select. And there we go, we now have an object in here called ground tiles. And you can also see it's selected right here. And in fact, it already tells you what to do. Drag tile, sprite, or sprite texture assets here in order to add them. So we can go to our tileset example and select each one of our sprites. And then simply drag them into our tile palette. Now Unity is going to generate a tile asset for each sprite. And since we have quite a few sprites, this means quite a few assets. So we probably want to go ahead and create a subfolder for this. We can call it tiles. And just to stay very organized, inside of this we'll create another folder called ground tiles. Let's hit select. And Unity will go through and generate all of the appropriate tile assets. And as soon as it's done, we should see all of them in our tile palette. You can also see on the left hand side here that if we go under our tiles folder and under ground tiles, all of our tile assets are here. And if we select one of them, we can either change the sprite that the tile asset uses, we can tint it a certain color, or mess with the collider type. But again, for now, we'll just leave all of those as is. And this is where we get to the most annoying part of using tiles using the current tile system. Because you'll notice that our tiles are laid out in a very chaotic way. So now we're actually ready to start painting using our tiles. To do this, I want to switch to the brush mode. The shortcut for this is of course B. And now we can start selecting tiles inside of our tile map. So say we want to select the corner right here, and then simply move our mouse into the scene view in order to start placing these. You can also select multiple tiles if you want to paint more at a time. So I'm going to start painting away on a tiny level. You'll notice if I switch to the game view now, I have these weird ugly lines. The reason why is we need to go to edit, project settings, and then quality. And in here we'll make sure to disable anti-aliasing. Anti-aliasing is meant to blur out edges in 3-dimensional graphics. But since we want very hard edges here in order to not see between the tile maps, we definitely want to have this disabled. So I've laid the foundation of my tile map here, and I want to move it kind of into the vicinity of my camera. So I'll take the selection tool, select the entire tile map, select tile map 2.5
டீடைல் மேப்பா? पापा मुझे रोमांटिक फिल्में पसंद है. Hi. I'm going to show you how to use the tile map in Unity for 3D games. To start, I have a mostly empty 3D project. I've created a XY tiles, game object, field game object. You switch this game object to be the flower, and then I'll change the offset so it's above ground. Now I'll make sure that I have the ground 2 tile map selected, and now ப்ரோ ப்ரோ, நான் கடுப்பா வருது. இதுக்கு மேல இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பசங்க என்ன பண்ணலாம் கைஸ்? இருந்தா சுற்ற வேண்டியதான். Brings our fog closer and closer to the camera. So we're going to make it 200, and we have a terrain in front of our camera, and then and as you can see, it has an edge collider in there as well. I've set it to update the collider, so it's basically going to draw a polygon collider on top of this white sprite shape. So if we hit play, you'll notice that we're using Cinemachine, which is basically placing or following our character as we jump and run through this very plain basic scene. And the Cinemachine is just set to follow this character here, which is the character Robot Boy, which store is in. I don't know exactly what we're just using. Come up. As we go, how you can hit play, clean that. Obviously, start adding hills, and you can see that we can actually just create this really large section to walk on in the foreground. But I've on top of it. 2.5D source கூட இருக்கு. அங்க இருந்தா ப்ரோ கடுப்பா இருக்கு ப்ரோ. லெவல் டிசைன் எப்படி ப்ரோ பண்றது? 3D ஆப்ஜெக்ட் வச்சே பண்ணிடலாமா? ப்ரோ இதுமே 2.5D கிடையாது, அது வந்து 3D தான். வாட் பண்ணா ப்ரோ 2.5D பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கு நான் 3Dலயே பண்ணிட்டு போயிடுவேன்ட்டு தோணிருச்சு, அவ்வளோதான். இது இங்க பார்க்க நல்லா இருக்கு, நான் பண்ணா இப்படி வர மாட்டேங்குது. ஏன்டா நீங்க வேற. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா அழகா இருக்கு, நமக்கு அப்படி பண்ணா வர மாட்டேங்குது. ஓ ப்ரோ அசெட்ல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டி side scroller level design Unity. First side scroller. த்ரீ டி பிளாட்ஃபார்மர். என்னது இது? கார்போரோட்டோவா? ரோபோட்டோ கார்போரோட்டோ இது ஒன்று நமக்கு செட் ஆகாது. த்ரீ டி பிளாட்ஃபார்மர் தூக்கிடுவோம். பிளாட்ஃபார்மரை தூக்கிடுவோம். பிளாட்ஃபார்மர்
3Dல இருக்கா? 3Dல இருந்தா நல்லா இருக்கும். 3Dல இல்லையா? லெவல் டிசைன் இருக்கா? And choose Upgrade 2.5D platformer Unity. Welcome to the Prototype series. In this episode, we'll give you an overview on how we created this 2.5D platformer with puzzle elements, the creation with the asset we a great place to use in order to prototype your main game mechanic. The asset store is a great place to look for props and characters, and for this particular project, we downloaded the 3D beginner resources to start building up our prototype. We also created the project using the high definition render pipeline. Since the 3D beginner assets have a cartoonish look to it, we wanted to try out and see Play Store launch game jam bro. How much of this pipeline would allow us to improve some lighting effects and create a more realistic is that the character has a rigid body for movement and interaction. We needed to add some behavior to it. No visual as our to add. For this, we created a new scripting graph and used the onCollision stay node to detect when there were objects on top of it, activating a boolean called isPressed. Then for the door object itself, we created another graph and made a reference to the isPressed bool from the trigger object that would determine the interpolation value of the object's rotation. Now, in order to enhance the project's visuals, we figured it would be a great idea to have some advice from a professional indie developer. And for this, we've collaborated with David Whaley, creator of the game The First Tree. So there are 3 visual principles we can emphasize if we want to create striking graphics. Color theory, lighting contrast, bright yellow, making it blue or negative space character, so I made big windows to let light in and to outline yellow to get photographers. Fine sticks closest to the camera, hills in the background. Our character, spooky world outside the workflow, we were able to give our prototype a completely different look and create a more engaging world to explore. I hope these tips helped. எந்த வகையில 2.5D நான் கேட்கறேன். எப்படி ப்ரோ 2D டைல் மேப் Hello everyone and welcome to this first look at 3D prototyping in Unity. My name is Kasanas. Guys, clean up எல்லாம் இருக்கட்டும்.
Asset cleanup. Hello everyone and welcome to another episode of 3D Prototyping in Unity. My name is Kasanis, and we might want to do something different to it. Currently, we know that our player can fall off the edge, so if our other.tag equals quotations, be sitting, somewhere else. Let's say here, somewhere else, right? Let's say like this. Somewhere below where the character is going to fall. The camera itself is going to follow it. We really want it to be play. This is tag this I'm going to bring that on the this and drop it. Game cleaner. Hello. Stuck in an endless Google search பண்ணி பாருங்க அதான் bro பார்த்துட்டு loop of copy pasting code from hello movement. So without wasting it, system of buy down. Now you will be needing 3 animations. One will be idle. One I told you. Now view vector used with what horizontal. There we go. Which basically is self-defining. It's gonna smooth look at direction, and the direction is the one that we just stored 3D games. Sometimes this shit will happen. As you can see, he is floating on the ground. Little bit. We can clearly see it from here. As you can see, he is floating on the ground. So you can simply fix that by coming in here and decreasing or moving the character controller a little up. So future videos, because in the future videos we are gonna try to make a Mortal Kombat kind of or Shadow Fight kind of டூ டி பிளாட்ஃபார்ம் எப்படி பண்றாங்களோ அதை பார்த்து 3D ஏன் பண்ணக்கூடாது? Hello and a huge welcome to this video. I'm Scorpion from How to Do, and in this video I will be starting a new tutorial series. So I have been சுத்தமா தெரியாது bro அந்த அளவுக்கு. Hello and a huge welcome to this video. I'm Scorpion from How to Do, and in this video we will be learning how to make this kind of a movement system for our 2D character. Alright, just like that, so we can move left and right, and of course that one. Hello and a huge welcome to this. And play the game, and you will see that now it is really like realistic jump, realistic jetpack. So I guess that is it for today's video. Hope you guys enjoyed my video. If you did, then subscribe to my channel, which is How to Do. You have to. Hello and a huge welcome to this video. I'm Scorpion from How to Do, and in this video we will be learning how to make a pick item system inside of our 2D. எப்படி 2D 3D ல கரெக்ட்டா மிக்ஸ் மேட்ச் பண்றாங்கன்னு தெரியல bro. Hello and a huge welcome to this video. I'm Scorpion from How to
Hello and a huge welcome to this video. I'm Scorpion from How To Do, and in this video we will be learning how to make a pick item system inside of our 2D platformer game. Like we can take these guns like that. இருங்க இந்த ஐடியா எனக்கு வராம போச்சு. ஐயோ ப்ரோ இப்பதான் நம்மளால 2D ஆட் பண்ண முடியுமே. ஐயோ இதுதான் நல்லா தூங்கணும் போல, மறந்து போச்சு. எதுக்கு ப்ரோ அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஈஸியா பண்ணலாம் ப்ரோ. கூடி போனோம்னா சிம்பிளா பண்ணலாம். லாக். ஐயோ நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். பிராக்டிஸ் வீடியோ போட்டிருக்காரா? When you realize that you have it, you don't know. ஆமா, அமேசான் பே அட்வர்டைஸ்மெண்டா? அட இதுதான் ப்ரோ நான் தேடிட்டு இருந்தேன். பில்போர்டிங். Hey ஐயோ everybody, this is Games Plus James, and today we're going to take a look at creating a billboarding effect in Unity, which is what allows us to have 2D sprites in a 3D world, but makes it so that those sprites will always face the camera and don't look weird when we're walking around. So let's dive in and see how this works. The exact same thing we've got here is a very simple scene. Sprites over here. If I press play here, இப்படி இருக்கா கைஸ்? போயிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு லெவல் டிசைன்ல போயிட்டு இது இல்லைன்னா அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியுமா? இல்ல முடியுது. எஸ், இட் இஸ் பாசிபிள் சீம்ஸ். என்ன ப்ரோ இவ்வளோ லாக் ஆகுது? சரியா கட்டு வேற ஆகல போல. சிங்கிள் மாத்திட்டு மல்டிபிள்னு மாத்திட்டு
இது எப்படி நான் ரிவர்ஸ் பண்ணுவேன்? நான் டிஃபால்ட்டாகவே மாற்றிடுறேன். ஐயோ சேவ் கொடுக்குறது போல சேவ் ஆஸ் கொடு கேன்சல் சேவ். இப்போ மாற்றினா கரெக்டாக இருக்கும். வெறுப்பேத்துது. சூப்பர் ப்ரோவா. தேங்க்யூ ப்ரோ.
Window tile map. Tile map. Tile palette. Oh, drop down ல போய் create பண்ணோம். Rectangle போட்டுருவோம். ப்ளே பண்ணா தொப்புன்னு விழுந்துரும். I know, I know. ஆட எவ்வளோ நேரம் ஆகுது. கிளியரா தான் ப்ரோ இருக்கு. 10 720ல பாருங்க ப்ரோ, பிளர்ரா இருக்கு.
லராலாம் இல்லையே. 1080pல போட்டிருக்கனே ப்ரோ. அட டைல் மேப்ல 3D கலெக்டர் போட முடியுமா?
Oh no guys, நான் பேசவே இல்லையே bro. This is how fast you எப்படி பண்ணிருப்பான்? Hi, I'm going to show you how to use the tile map in Unity for 3D games. To start, I have a mostly empty 3D project. I've created a plain object with a blue material to look somewhat like water, and I added a new models folder with some for every level. So let me rename this first tile map into ground 1. And I'll create another tile map for anything above ground. And I'll name it ground 2. So for instance, if I want to draw flowers on my ground, I'll switch this game object to be the flower, and then I'll change the offset so it's above ground. And now you can make tile maps using 3D objects, 2D objects, 3D. If you get now you can make tile maps. I can do the same tile map. Change. I usually to game object, the default brush, which uses 2D tiles. Instead, we'll switch the brush to game object. This lets us set it to. ஓஹோ அப்படி அப்படி எந்த ஒரு விஷயம் என் கண்ணுக்கு தெரியலையே. ஸோ A 2D game. To change that, டைல் மேப்போட இதில் போயிட்டு XYZ click on your grid, then go to Cell Swizzle and change it from XYZ to XZY. Now it's on the ground plane of your 3D scene. Now open the tile palette and dock it in your editor. Since we're dealing with 3D, and dock it in your editor. Tiles you want by opening a brush to game object. This lets us set it. Game object brush no ஒன்று இல்லையே.
அட போங்க ப்ரோ, கடுப்பா வருது. இதுக்கு மேல அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. போடு, கிளம்பு கிளம்பு. Hello everyone and welcome to this, the final episodes of my 3D side-scrolling zombie shooter platformer game. Anyway guys, my name is Kisanis. As most of you know, this series was created for my real-life students to follow along. That's their students and have and steps I've done it along, have a be able to jump and run and etc. and that kind of stuff. And do a few of what can be accomplished. These students do it, and they only 1 day a week. They only had me 1 day a week, either Mondays or Tuesdays. And they, like I said, they only had me the 1 day a week, and then they had to put in their own time. So you'll see some that are better than others. Some of them are more complete than others, and those students put in a little bit of extra time. But all of them did. ஃப்ரீயா இருக்கிறதுல 3Dல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு போல. Super Dojo Fighters. Go for broke. Fight. எனக்கு என்விரான்மெண்ட்ல வேணும். எல்லாம் காசுக்கு தான் வைக்கிறானுங்க. This is how normal people search. Scroll down. Enter.
இந்த மாதிரி சர்வர் இருக்குதே எனக்கே ரொம்ப நாளா தெரியாது ப்ரோ. நான் கிரியேட் பண்ணி சும்மா வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா இருக்கு, யாரோ பின் பண்ணதான் பார்த்தேன். அங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க ஜென்ரல் யூஸுக்கு வரும். கைஸ் என்கிட்ட பேச சொன்னா இங்க வாங்க கைஸ். நான் தனியா பேசுறது கடுப்பா இருக்கு. எவ்வளோ நேரம் அங்க உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறது? ஒருத்தங்களும் இல்ல. இந்திரஜித் இருக்காரா என்ன? இவரு என்ன இப்பதான் வந்திருக்காரு போல. இவரு நம்ம சர்வர். அவர் வந்துருவாரு. இந்திரஜித் ப்ரோ கூப்பிட்டு விடுவோம். இந்திரஜித் ப்ரோ. இந்திரஜித் ப்ரோ. ஆர் யூசர் கேம்ஸ் ப்ரோ ஸ்டில் லைவ் வாட்ஸ் கோயிங் ஆன் ப்ரோ. ஒரே கடுப்பா இருக்கு ப்ரோ. லெவல் டிசைன் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. எங்க இருந்தாலும் யாயின் கடிக்கலான்னு பாக்குறேன், முடியல ப்ரோ. எப்படி ப்ரோ பண்றது? 2.5D எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. 2.5D பண்ணலாம் இல்ல சைட் ஸ்க்ரோலர் மாதிரி ஒரு யோசிச்சேன் ப்ரோ. அது லெவல் டிசைன் ஒரே கடுப்பான வேலையா இருக்கு. ஈவன் கெட்டிங் ஸ்கோல்டிங் ஹியர் ஈவன் வாட்சிங் லைவ் ஃபார் இன்ஃபர்மேஷன். தி ஸ்பைடர்மேன் கேம் வாஸ் கூல் ஆர் யூ ப்ரோ? ப்ரோ அதை பத்தி சொல்லாதீங்க ப்ரோ, கடுப்பாயிருவாரு. வேணாம், அந்த எஸ் வேர்டை மட்டும் சொல்றாதீங்க. அன்னே சொல்லிட்டானோ, இந்த எஸ் வேர்டை சொல்லாதீங்க ப்ரோ, சொல்லாதீங்க ப்ரோ. ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆன் ப்ரோ. மண்டவலி. மாங்க் ப்ரோ வந்திருந்திருக்காரா? ஹாய் ப்ரோ. ரிப்ளை லேட் ரிப்ளை, சாரி ப்ரோ. ஃபார் த கிரவுண்ட் 2D பிளேன் இன்ஸ்டெட் ஆஃப் கியூப். 2D யூஸ் பண்ணா 2D கேம் ஆயிருமே ப்ரோ. so much frustration. Making a game is full of frustration guys. Team interaction. என்னது இது? லெவல் டிசைன் என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. மாறு சார் ப்ரோ. ஆமா ப்ரோ, அப்படியே மண்டெல்லாம் அப்படியே அப்படி இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஹேங் அவுட்னா என்னது மீனிங்? சும்மா ஜாலியா பண்ணா இருக்கிறதுனா ரஸ்ஸா இருக்கு ப்ரோ. எல்லா ப்ரோட்டோடைப் எல்லாம் பண்ணிட்டேன் ப்ரோ. லெவல் டிசைன் வரமாட்டேங்குது ப்ரோ. கிரியேட்டிவிட்டி ஃபுல்லா போயிருச்சு. சபா. ஆமா ப்ரோ. கைஸ் ஒரே ஃபன்னா இருக்குல்ல. வாட் ஹேப்பன்ட்? இதுவா ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சகட்டம்.
நானும் தேடி தேடி பார்த்தேன். ஒரு லெவல் டிசைனும் இல்ல யாயிங் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. ப்ரோ பேசாம நான் வேற ஏதாவது எடுத்துருக்கலாமோன்னு தோணுது ப்ரோ. இருங்க வேற எதுலயா வந்து யாயிங் பண்ண முடியுதா பார்ப்போம். இவன்ட்ட இருந்து யாயிங் பண்ணிடலாமா? இருங்க. என் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸே கொடுக்கலையே. கொடுத்துருந்தா யாயிங் பண்ணிருக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல்ஸே கொடுக்கல. Asset ஓப்பன் சோர்ஸ் போடுவோம். நமக்கு அசெட் வேணாம், அசெட் வேணும். அதான் லிட்டில் மேக். நல்லா இருக்கே. Introducing the newest 2D sample project for Unity, Lost Crypt. This project demonstrates how some of the new 2D tools can enable you to create great visuals in Unity. Let's take a look at some of the tools used to build this demo. With the PSD importer, we were able to create the main character of the project without the file change the mood, time of day, or darkness of the environment. This feature includes different types of lights, such as sprite lights, freeform lights, point lights, and also used the 2D sprite shape feature to easily edit the terrain using splines and to make it look more compatible with 2D. We used it to create some of the effects present in the game, such as the water reflections and even the swaying motion of the game's trees. ஆனா அது பிளாட்ஃபார்மராகவே இல்லையே. ஒய்பர் ஆரியூசர் ப்ரோ வந்துட்டீங்களா ப்ரோ? ப்ரோ டைல் மேப்ல 3D கொலைடர் போட முடியுமா முடியாதா? நானும் வந்து ஒரு 2 ஹவர்ஸா உட்காந்து தேடுறேன், கிடைக்கவே இல்லை. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. டைல் மேப்ல 3D கொலைடர் போட முடியுமா முடியாதா ப்ரோ? இல்ல ப்ரோ, கஷ்டம் தான், முடியாது. கஷ்டமாயிட்டா வேணா பாசிபிள் இல்ல. அப்புறம் ப்ரோ சைட் ஸ்க்ரோலர் பண்றேன் ப்ரோ. லெவல் டிசைன் எப்படி பண்ணலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. பார்க்க அழகா இருக்கணும், எங்க இருந்தாலும் தூக்கிடலாம்னு பார்த்தா எங்கேயும் இல்ல. 2.5 தான் யூஸ் பண்றீங்க? ஆமா, அசெட்டும் அந்த அளவுக்கு இல்ல. சைட் ஸ்க்ரோலர் இருக்கு, நம்மளே தான் பண்ணணும் போல தனித்தனியா எடுத்து. ஆமா, நீங்க அப்படிதான் பண்ணோம். நீங்க பிளெண்டர் யூஸ் பண்றது பெட்டர். ஏன் நீங்க யூனிட்டில கியூபா வைக்கிறதுக்கு பிளெண்டர்ல நீங்க ஈஸியா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரே கியூப் பிளேயரே கியூப் தான் ப்ரோ. எனக்கு லைக் ஏதாச்சும் ஒரு அசெட் ஏதாவது நல்லா கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுங்க. கியூபா இருந்தாலுமே ஜஸ்ட் அந்த ப்ரோ என்ன சொல்றது, ஜெல்லி மாதிரி மூவ்மெண்ட்லாம் கொடுங்க, இப்போ பார்க்க லுக்கா இருக்கும். கேரக்டர் டிசைன் எது இது கேம் ஜாம் தானே பண்றீங்க? ஆமா, கேம் ஜாம் பண்றேன். அது கேரக்டர்ல அவ்வளோ முக்கியமா பார்க்க மாட்டாங்க ப்ரோ. அதுல நீங்க அதை எவ்வளோ யூனிக்கா ஸ்டைலா பண்றீங்கன்னு பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் வரேன். ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப்பா போங்கடா. வேற எப்படி பண்றது? சரி, வேற எதுலயா அசெட் கிடைக்குதா பார்ப்போம். நம்ம ஜிடில இருக்கும்.
ஓகே அண்ட் ஓசியில் ஏதாச்சும் இருக்கா பார்க்க. ப்ளே பண்ணி காட்டணுமா? கரெக்டாக போச்சு. பசிக்குது. ஏன்னா சாப்பிட்டேனா இல்லையா? சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். லெஃப்ட் ரைட் மட்டும் போகுதா ப்ரோ? தள்ளிட்டே போய் இப்படி ஜம்ப் பண்ணிடலாம். அண்ட் வந்து போய் இப்படி தள்ளலாம். தள்ளதுனால இப்படி வருதா? ஏறி இப்படி போகலாம். ரெண்டர் பைப்லைன் பிரிட்ஜுக்கும் ஆட் பண்ணி விட்டுறோம். ம் 'சரி இப்போ பிரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு ஹலோ ம் 8:30யா? சரி வாங்க மறுபடியும் அந்த விஷயக்கு ஜம்ப் அடிச்சிருவோம். நம்ம விஷயம் ஆடாச்சு. என்ன ப்ரோ இது லேக் ஆகுது? நம்ம விஷயம் ஆ ஐயோ சா ஜஸ்ட் மிஸ். Making a 2D or 3D game with 2D. பாட்டி டாஸுக்கே இங்க முடியல. ஏன் ப்ரோ நீ வேற. Yes, it's cool. Well, it's kind of a hard thing to do. Pro gamer.
You go bye bye. Be careful on the bricks அப்படின்ற வாய்ஸ்ல சொல்ல வேண்டியதான். அசட் எதுவும் கிடைக்கலையே ப்ரோ. அசட்ன்ற வரைக்கும் போடுவோம். Today we are talking about the Corgi engine. Now this one has gotten a number of requests, and I have to start off by saying, no, it is not an engine. What it is basically, I guess we could call it a framework for creating 2D games, specifically platformers and side-scroller style games. This is there, whatever, 30 provide start requiring or side bomber race it. Corgi, it is, and there's a lot game and Time Manager. We go down here, you're going to see Corgi engine. This is where like the guts of Corgi are implemented as a variety of different scripts. You see here we have the very ஏன்டா நீங்க வேற ஏன்டா கடுப்பேத்துறீங்க? என்னது இது? என்னது இது? என்னது இது? இது என்னது? வேற ஐஎம்எஸ்க்கு ஹெல்ப்ல வந்து போட்டிருப்பாங்களே. டூ 2.5D இல்ல சைட் ஸ்க்ரோலர். அசட் ஸ்டோர்ல இந்த அசட் ஸ்டோர்ல இல்ல.
Side scroller. Yes, type 2 diabetes can be reversed. கூகுள்ல தான் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. As you can see here, so I want to show you. கூட யூனிட்டின்னு போட்டு பார்க்குறேன். இந்த அசல் கூட நல்லா தான் இருக்கு. I also want to adjust the color temperature to something a little more colder. பிராக்டிஸ் வீடியோ போட்டிருக்காரா? ம்ஹும். டேக் ப்ரோ, இதுதான் ப்ரோ தன்ன ஃப்ரீயா இருக்கா? ஏதோ $30 ஏதோ இருந்துச்சு. ச்சே. இது சூப்பரா இருக்கு. ஆனா யூஸ் பண்ண முடியாது, காசு. கிக்ஸ்டார்ட்டா
I'm going to jump to my light settings and add a little more fog so that this thing really starts to bounce. Not just one repeated pattern over and over again, but it looks like it's two repeated patterns. And one of them to our, we're also kind of we're going to unpack it and do the same trick we did with the floors, where we turn this to a wall off. நார்மலாக செக்டர்லேயே தேடுவோம், பார்த்துக்கலாம். என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம், நார்மலாகவே பண்ணிக்கலாம். டூடி environments. $22. நான் போயிட்டு வரேன் ப்ரோ. கேக்குதா? எஸ் ப்ரோ. ஸ்ட்ரீம் ஆயிடுச்சா? இன்னும் லெவல் டிசைன் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணல. ஓகே, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னன்னா இப்போதைக்கு லைக் எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான். புரோட்டோடைப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு பாருங்க. ப்ளே கொடுத்தா இவ்வளோ நேரம் ஆகுது. மேக்ஸிமைஸ் பண்ணிடுறா. ஓகே, தெரியுதா? நைஸ்.
அண்ட் வந்து கேமரா ஃபாலோ ஆகும். ஓ ஆக்சுவலா கான்செப்ட் என்னது? லைக் எப்படி டுவாலிட்டி அப்ளை பண்ணிருக்கு? இது இந்த பால் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் போகும், ஜம்ப் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஸ்கொயரால ஜம்ப் மட்டும் தான் பண்ண முடியும். சோ ரெண்டுமே நீ தான் கண்ட்ரோல் பண்ணுவியா? ஆமா, ரெண்டுமே ஸ்பேஸ் இல்ல அப் ஆரோ லெஃப்ட் ரைட். டபிள்யூ வந்து ஜம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்பேஸையும் ஜம்பா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆரோ கீ அப்பையும் ஜம்பா யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு ஏடி அது ரெண்டுமே வந்து நீங்க லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஓகே. இதுதான் கண்ட்ரோல்ஸ். அண்ட் வந்து உங்களால இது லைக் இது ரெண்டுமே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டைரக்ஷன் தான், ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருந்தாலும் வந்து அது ரெண்டும் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இது ரெண்டுத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். டுவாலிட்டி அண்டு ஷேப்பும் ஸ்கொயரும் கியூபும் ஸ்பியரும் ரெண்டும் வேற, ரெண்டு ஷேப் தான் வேற. அதுலேயும் அண்டு கலர்ஸ் அண்டு இது பேசுறதும் ஒருத்தன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அந்த மாதிரி. லைக் 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான், ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த லெவலை முடிச்சாகணும். ஓகே, லைக் ஆனா இது வந்து செமையா இருக்கு. நல்லா இருக்கா? ஆக்சுவலி என்னன்னா இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு கேரக்டர் நீ தான் கண்ட்ரோல் பண்ணியா, இல்ல இது மல்டி பிளேயர் கேம் மாதிரியா? வேணும்னா ப்ரோ இல்ல ரெண்டுமே வந்து லைக் ஒரே கீபோர்ட் தான். ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா ஜம்ப் பண்ணும், லெஃப்ட் ரைட் வந்து நார்மல். வேணும்னா நீங்க 2 பேரை வச்சு கூட விளையாடிக்கலாம், ஆனா அதுக்கு ரொம்ப கோஆர்டினேஷன் நிறைய தேவைப்படும். கியூப் மூவ் ஆகாதோ? கியூப் வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண முடியாது, பால் மட்டும் தான் மூவ் ஆகும், ஜம்ப் பண்றது கியூப் ஜம்ப் ஆகும். ஆமா, இந்த இடத்துல வந்து லைக் இது ஒரு பக்கு தான், ஆனா வந்து ஃபீச்சர் ஆட் பண்ணிடலான்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா தெரியாது, ஆனா அந்த இடத்துல போய் நின்னா பிரிட்ஜ் உடஞ்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எதுவும் ஆகாது, ரிட்டர்ன் வரும்போது ஆகும். திரும்ப அந்த பக்கம் போகாது அந்த மாதிரி சொல்லிட்டு பிளேயர் போனா அவுட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி பக்க பிக்சரை மாத்திர வேண்டியதான். அது மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆப்ஜெக்டிவ் என்னது ஆக்சுவலி? ஆப்ஜெக்டிவ் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நான் லைக் இன்னும் வந்து லெவல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணல. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ட்ராப் ஆயிடுவாங்க, அந்த ட்ராப் விட்டு வெளியே வரணும். அந்த ட்ராப்பை வெளியே வர்றதுக்கு 2 பேர் சேர்ந்து தானே வெளியே வரணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு கோல் மாதிரி இருக்கு. ஓகே, சோ அப்போ செவரல் ஸ்டேஜஸ் அண்ட் அதாவது செவரல் லெவல்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். கான்செப்ட் நல்லா இருக்கு, ஆனா ஒரு அந்த எண்டு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எண்டு வந்து நச்சுன்னு இல்ல இதுல சொல்லணும்னா. அப்ப என்ன வந்து ஒரு வேலிடா இல்லன்னு சொல்லலாம். எண்ட் வந்து ஏதாவது ஒரு டிஃபரெண்டா பண்ணலாம். ஆக்சுவலி நீ கியூப் இதை வச்சே நல்ல இதெல்லாம் கொடுத்துட்ட. இந்த அந்த இந்த ஸ்பியரோட லாப் மாதிரி கொண்டு இது அது வந்து நீ உட்காந்து பண்ணியா இல்ல முன்னாடி பண்ணிருக்கியா? அது யூடியூப் டுட்டோரியல் தான். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றியா அது? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது எண்ட்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அந்த 2 இதுவே வச்சோம். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாரு, யோசிச்சு. தீபக், எனி ஐடியா ஃபார் எண்ட்? இப்போதைக்கு இது பிரதர்ஸ்ன்ற தீம் வச்சு கொண்டு போயிருக்கேன். ஓகே, 2 பிரதர்ஸ். ஆமா, அப்போ நீ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு கேரக்டர் வந்து ஸ்டஃபியாவும் இன்னொரு கேரக்டர் தின்னாவும் வச்சுக்கலாம். ஆர் லைக் ஷேப்ஸ்ல வராதுல்ல ப்ரோ, ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா. இது கியூப், இது வந்து ஒரு ஸ்பியர், ஷேப்லயே வராது. அந்த ஷேப் வந்து ஒரு இது இருக்கான்னு ஆமா, அட்வான்டேஜ் எதுவும் இருக்கான்னு? அதுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு இல்ல, ஆனா வந்து லைக் இது ஒரு ஃபேமிலி, லைக் ஷேப்ஸோட ஃபேமிலி மாதிரி அப்படியே லிங்க் பண்ணிடலாம். ஷேப்ஸோட ஃபேமிலினா இல்ல, ஷேப்ஸோட ஃபேமிலில சர்க்கிள் அண்ட் கியூப் வந்து அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி, சாரி பிரதர்ஸ் மாதிரி. நீ தாமஸ் வாஸ் அலோன் அப்படின்னு ஒரு கேம் உண்டு பாரு. தாமஸ் யூடியூப்ல தாமஸ் வாஸ் அலோன் அப்படின்னு ஒரு கேம் உண்டு.
ம். ஆ இது தெரியும் ப்ரோ. லைக் விளையாடும்போது அப்படியே கதை சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தனா லெவல் டிசைன்ல லைக் ஒரு இது ஷார்ட்டா இருக்கும், ஒரு இது டாலா இருக்கும். அந்த ஒரு ஷார்ட் இது வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹையா ஒரு பிரிக் இருக்குன்னா அது ஜம்ப் பண்றதுக்கு வந்து அந்த ஷார்ட் இதை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு செகண்ட் இது ஸ்விட்ச் பண்ணிட்டு நீ லாங்க வச்சு ஜம்ப் பண்ணுவ, இல்லை லாங்க வச்சு ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டு சின்னதை ஜம்ப் பண்ண இப்ப அந்த மாதிரி இருக்கும். சரியா? அதோட அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி அந்த லெவல் டிசைன் முடிப்பாங்க. ஸோ நீ இப்போ ஷேப்ஸ் வச்சு ஸ்பியர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர் வந்து ஸ்லைட் ஆகும், அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கு, அட்வான்டேஜ். ஓகேவா? எங்க வேணாலும் ஈஸியா ரோல் ஆகும். அதே இது கியூப் வந்து ரோல் ஆகாது. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஸோ நீ வந்து கியூப் இது பண்றேன்னா அந்த மாதிரி ஏதாவது அட்வான்டேஜஸ் வச்சு லெவல் டிசைன் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லைன்னா நீ இதை வந்து ரெண்டு கேரக்டரா கூட மாத்தி ஒரு எண்ட் மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா நீ ப்ரோட்டோடைப் முடிச்சிட்ட, ஜஸ்ட் கேரக்டர் ஆட் பண்ணா ஆல்மோஸ்ட் கேம் வந்துடும். ஆனா இந்த லைக் லெஃப்ட் ரைட் மட்டும் போக முடியும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல? எனக்கு ஒரு இமேஜினேஷன் என் மைண்டுக்கு வர்றது என்னன்னா, லெட்ஸே இது வந்து அந்த கியூப் இது வந்து ஒரு ஒரு வீல் சேர்ல இருக்கிற மாதிரி என் மைண்ட்ல இருக்குல்ல. ட்ராலி எதுனாலும் இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். அது ஓகே 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 தீபக் ஓகே. எனக்கு எதுவும் ஐடியா வருதா? அத ட்ராலி மாதிரி நீ வந்து தள்ளிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்றதுக்கு மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது. அது மட்டும் எனக்கு என்ன பண்றது தெரியல. அனிமேஷன்ஸ்லாம் அது என்ன ப்ரோ பண்றது? அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மிக்ஸமோன்னு பண்ண ஒன்று தெரியும். இருக்கு. இல்ல மிக்ஸாமோல ட்ராலிக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்குமான்னு தெரியல ப்ரோ. யுவனேஷ் யுவனேஷ் இல்லையா? ஆக்சுவலா ஆமா ப்ரோ, மிக்ஸமோல ஒரு ட்ராலிலாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ட்ராலி கூட யூஸ் பண்ணி பாரு, ஏதாச்சும் ஐடியா வரும். எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு இது பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு, இந்த ட்ரெஷர் பாக்ஸை வந்து தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கிடைக்குது. எது தள்ளிட்டு போற மாதிரி? ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குல்ல, ஆமா, அது தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு. இது ஆக்சுவலி டுவாலிட்டியோட எப்படியாச்சும் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணும் போது அது நல்லா இருக்கும். அதுதான் இப்போ ப்ரோ அப்படி பார்த்தா ட்ராலி எப்படி ப்ரோ ஜம்ப் ஆகும்? வருது, ஆனா அது டுவாலிட்டி தீமோட எப்படி கரெக்டா மேட்ச் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா வந்து ட்ராலி ஜம்ப் ஆகுற மாதிரி சொல்ல முடியாதுல்ல ப்ரோ, காட்ட முடியாதுல்ல? ஆமா, ஆனா நான் அந்த வீல் சேர்ல உள்ள தள்ளிட்டு போறது ஜம்ப் பண்ணலாம் அப்படிங்கறது ஏன் சொன்னா, ஒரு வீல் சேர்ல வந்து ஒரு டெக்கி வீல் சேர் மாதிரி வச்சுக்கலாம். வீல் சேர்ல ஒரு பிரதர் உட்கார்ந்துட்டு இருக்கலே. ஓகே ஓகே ஓகே, அப்பனா வந்து ஜம்ப் பண்ணலாம்ல? அதான் லைக் அந்த வீல் சேர் ஜம்ப் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாம், ஜம்பிங் வீல் சேர்னு. ஆனா ஜம்ப் பண்றது மூவ் பண்ண முடியாதான்னு கேட்பாங்க, அதுவும் கரெக்ட். மேபி வீலுக்கு பதிலா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து மல்டிபிள் பாக்ஸஸ் வந்து லெவல்ல இருக்கிற மாதிரி கூட பண்ணலாம். லைக் வந்து ஹையர் பிளாட்ஃபார்ம்ல வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அது ரீச் பண்றதுக்கு வந்து பிளேயரால ஜம்ப் பண்ண முடியாது. அவங்களால வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூலம் தான் ஓட முடியும். ஸோ அது பண்ணணும்னாக்க அவங்க இந்த மாதிரி பாக்ஸ் மேல அவங்க ஏறி உட்காந்து அப்புறம் அதை ஜம்ப் பண்ணி அது மேல போற மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். நீ மிக்ஸமோல அசெட்ஸ் இல்ல, அசெட்ஸ் வந்து அனிமேஷன் இல்ல அப்படின்னா ட்ராலி இந்த இதுல வீல் சேர்ல உட்காருக்குன்னு ஒரு வீல் சேர் மாடல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். எடுத்துட்டு போஸ்டர், சிட்டிங் போஸ்டர்னு ஒரு அனிமேஷன் இருக்கும் நிறைய இதுல, அதுல போஸ்டர் மட்டும் கட் பண்ணலாம். மிக்ஸமோல ஒரு ஃப்ரேம் மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி வச்சு உட்கார வச்சிடலாம் நீ அதுல. வீல்ஸுக்கு வந்து வீல் அந்த இது கொடுத்துடலாமா? அப்படி அப்படியே ரொட்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வெறும் நீ வந்து ஆப்ஜெக்ட் வச்சுதான் இன்டராக்ட் பண்றேன்னா வெறும் ஆப்ஜெக்ட் வச்சே ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாரு, ஹியூமன் கேரக்டர்ஸ் இல்லாம. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம், ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ற மாதிரி. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யோசிச்சா வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிட்டே போயிடும். அதனால யோசிச்சேன். அதனால யோசிக்கிறதே நிறுத்திட்டேன். நீ லெவல் ஆமா, டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தீம் லெவல் டிசைன் ஒரே கடுப்பா இருக்கு ப்ரோ. ஐடியாவே வர மாட்டேங்குது ப்ரோ. அதான் நீ வந்து ஒரு தீம், ஒரு இதுதான் ஒரு கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் உனக்கு லெவல் டிசைன் ஒழுங்கா வரவே வராது. நீ ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெவல் டிசைன் பண்ணி பாரு, உனக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் என் கேரக்டர், இதுதான் என்னோட இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறது அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அம்மா நீ ஒரு இது பண்ணி உனக்கு லெவல் டிசைன் வந்து ஈஸியா வரும். அது ஹிட் அனிமேஷன் இருக்கு, நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீங்க ப்ராக்ரஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த லெவல் இந்த கேம் டெவ் இந்தியாலயும் காட்டினேன், நல்லா இருக்குன்னாங்க. அவன் இது நீ சும்மா ஹியூமன் அனிமேஷன் ஹியூமன்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு நீ டிசைட் பண்ணனா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சேர் அண்ட் டேபிள் ஆர் அந்த மாதிரி எதுனாலும் ஓகே. லைக் கொஞ்சம் ஒரு யோசிச்சு பார்த்தா உனக்கு கிடைச்சிரும் அது ஐடியா. நீ லெவல் டிசைன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு அந்த ஒரு எலமெண்ட்டை நீ வந்து ஒரு 1 or 2 hours கண்டுபிடிச்சிட்டனா லெவல் டிசைன் ஈஸியா பண்ணிடலாம். நீ டைமுக்கும் கரெக்டா முடிச்சிடலாம். மேபி ட்ராலி சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தள்ளுறது ஒரு இப்போ ஹியூமனுக்கு அது தள்ளுற மாதிரி ஒரு அனிமேஷன் வேணுமே. அதுக்கு கரெக்டாக பிளெண்டும் ஆகணும் தள்ளும் போது. அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், 2 நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சேர் அண்ட் டேபிள் அந்த மாதிரி. அனிமேஷன் ட்ரிக்கிங்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெயிட்டேஜ் ஆட் பண்ணிட்டு பேரண்ட் பண்ணி விட்டு தெரியலையே. நீ அது பண்ணலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், உனக்கு ஆல்டர்னேட்டிவே இருக்கு. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸை கூட வச்சு ஈஸியா பண்ணலாம் லெவல் டிசைன்லாம். 2 எக்ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்னா அதுக்கு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் வந்து சேர். சரியா, உனக்கு டியூவாலிட்டி வந்துடும் அதுலயே. அதோட 2ஓட அட்வான்டேஜ் வச்சு நீ பண்ற மாதிரியோ கேன் பி எனிதிங். சுத்தி பாரு, ஏதாச்சும் உனக்கு பொருள், பென்சில், பென் ஆர் ரப்பர், எனிதிங். ட்ரை பண்ணி பாரு. வேற என்ன ப்ரோ பண்றது? நீ ப்ரோட்டோடைப் முடிச்சிட்ட, ஜஸ்ட் அந்த இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நாளைக்கு க்ளீனா முடிச்சிடலாம். நாளைக்கு நைட்டுக்குள்ள முடிக்கணுமே ப்ரோ, அதுதான் பாக்குறேன். அதுவும் நான் சோலோவாலா பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் இல்ல சோலோவாலா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. முடிக்க முடியாம போயிருமோன்னு தான் பயமா இருக்கு. நான் சொல்றது கேக்குறியா இல்லையான்னு எனக்கு புரியல. நான் உனக்கு ஈஸியான ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு நான் லிவிங் திங் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு டியூவாலிட்டி கான்செப்டோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் டேபிள். அது சேர் டேபிள்னு மட்டும் யோசிக்காத, ஏதாவது யோசி. நீ 2 ஆப்போசிட் இல்ல, நீ அந்த இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு கோல் கிடைச்சிரும். அது முடிச்சேன்னா ஈஸியா லெவல் டிசைன் பண்ணி ஈஸியா முடிச்சிடலாம் அது. ஓகேவா? ஸோ ரிக் பண்ணணும், கேரக்டர் இருந்தாதான் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேம்னு சொல்லுவாங்கன்னு இல்லை. கேரக்டர் இல்லாம இல்ல கேம்ஸ் தான் நிறைய இருக்கு. மேபி நான் அந்த ட்ராலி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு நைட்டு. ஓகே, ட்ராலி ட்ரை பண்ணுறேன். அண்டு வேற அந்த இதுவும் ஆட் பண்ணிடுறேன். லெவல் டிசைன் தான் ப்ரோ எனக்கு நான் தனியாக பண்ண முடியுமானே டவுட்டாக இருக்குது. நானும் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்து ட்ரை பண்ணுறேன். கஷ்டமாக இருக்கு ப்ரோ. அதுக்கு இல்ல ஹலோ சொல்லுங்க. இல்ல அந்த வந்து உங்களுக்கு லெவல் டிசைனுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேணா அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி பாருங்க. நீங்க யூனிட்டில உட்காந்து பண்ணாதீங்க. சும்மா ஒரு பேப்பர் எடுத்து அதுல உட்காந்து டிரா பண்ணுங்க. இது உண்டா
ட்ரை அதுல பண்றேன் இருந்து ப்ரோ. வந்து ஐடியா வந்து ஜெனரேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு ஸ்கெட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் வந்துரும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு. யூனிட்டில உட்காந்து டேரக்டா பண்ணனாக்கா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ப்ரோ. ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து சின்ன சின்னதா ரொம்ப பெரிய டிராயிங்லாம் பண்ணாதீங்க. டீடைல் விட்டுருங்க. எல்லாம் இந்த தம் ஸ்கெச்சஸ் மாதிரி சர்ச் பண்ணுங்க. லெவல் டிசைன் தம் ஸ்கெச்சஸ் அப்படி நீங்க ஆன்லைன் சர்ச் பண்ணாக்கா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரெஃபரன்ஸ் வேணா நான் அமுச்சு விடுறேன். அந்த மாதிரி சின்னதா வேணா டிரா பண்ணுங்க. அது பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தம் டிசைனா ப்ரோ? தம்னா இந்த விரல். தம் லைன் ஸ்கெச்சஸ் நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். ஓகே. சோ இந்திரஜித் அவரு ப்ரோ அவர் சும்மா இருக்காரு ப்ரோ. அவர் பண்ணலையா? இல்ல அவர் ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு ஜெனரல் அப்படியா? குரூப்ல. அதான் சொல்லுங்க ப்ரோ. இந்திரஜித் ப்ரோ அவரும் என்னால் தான் ப்ரோ ஜாயின் பண்ணேன். ஓகே ஒரு ஓகே. ஏஆரும் அதை பண்ணிட்டு இருக்காராம். லெவல் டிசைன்ல தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம் அவரும். Can it be a multi character game? ஆமா, இதுவும் மல்டி கேரக்டர் தான் ப்ரோ. More than 2 மேபி GTA 5 மாதிரி ஆல்ட் அழுத்தி மாறுற மாதிரி சொல்றாரோ. இல்ல அவரு 2 பிளேயர் பண்ணலாமே. அது ஆக்சுவலி டுவாலிட்டி கான்செப்ட்ல தான் வரும். ஆக்சுவலி ரெண்டு கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ் எப்படி வந்து நீங்க ஒரு கேமுக்குள்ள கொண்டு வரீங்க இருக்கிறது தான் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்ப் த்ரெட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஒரு கேம் கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா 2 Souls Boundன்னு ஒரு கேம் இருக்கும். one player in one screen and another in one screen. அந்த மல்டிப்ளேயர் மாதிரியா? மல்டிப்ளேயர் கோஆப். அது 2 பிளேயர் விளையாடுற மாதிரி இருக்குமா? அப்போ இந்திரஜித் நீங்க வந்து சாட் வந்து நோ மைக் செட்டுக்கு வந்து மாத்திக்கோங்க. ஜெனரல்ல போட வேணாம். ஓகே. ஸோ ரெண்டு பேர் விளையாடுற மாதிரி அப்படின்னா அது நீங்க என்ன பண்ணலாம்? அது வந்து ஒரே வேர்ல்ட்ல இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே. அண்ட் 2 பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கணும் ரெண்டுமே. ஆனா ஒரே வேர்ல்ட்ல இன்டராக்ட் பண்ணலாம். அதை வச்சு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். எனிதிங் எல்ஸ்? மேபி ஒரு ஃபேட் கை அண்ட் ஒரு லீன் கை, ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் பிரதர்ஸ். ஏஆர் கேம்ஸ்க்கு எது டவுட்? இந்திரஜித்துக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? ப்ரோ அனிமேஷன்ஸும் இருக்கு ப்ரோ, பண்ணிடலாம். ஓகே. இந்திரஜித் டைப் பண்றாங்க. ஒரு ப்ரோட்டோடைப், கிளீன் ப்ரோட்டோடைப் வித் டைட்டில், இந்த பிளே பட்டன், செட்டிங்ஸ் பட்டன் எல்லாமே போட்டு ஒரு கண்ட்ரோல் ஷீட்ஸ் போட்டுருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸும் வச்சிருங்க. ஏன்னா உங்க கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கணும். அது கேம்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறோம் ப்ரோ. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் சப்மிட் பண்ணும் போதே கேம்குள்ள வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போட்டுருங்க சப்மிட் பண்ணும் போது. ஒரு ப்ரோட்டோடைப் இருந்தாலே போதும். ஓகே ப்ரோ.
உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் வேணா பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்கெட்சஸ் மாதிரி வேணா பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பென்சில் லெவல்ல பண்ணிட்டேன்னாக்கா பண்றதுக்கு ஈஸியா. இப்போ என்ன பிரச்சனைனா ப்ரோ, எந்த அசெட் யூஸ் லைக் நான் வந்து மொத்தமான மாடல் பண்ண முடியாது. அசெட்டை வச்சு தான் நான் லெவல் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். லெவல் டிசைன் வச்சு அசெட் தேடினா கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அசெட்டுக்கும் லெவல் டிசைனுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. லைக் எந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறது அந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இல்லைன்னா ஒன்று பண்ணு விமல், ஒன்று பண்ணு. ஒரு லெவல் டிசைன் நீ ஒன்று பண்ணு. அதுக்கு வந்து நீ அசெட்ஸை பற்றி மைண்டில் யோசிக்காத. அதோட அசெட்ஸ் ஏதாவது எங்க இருந்தா எடுத்தாரோம். நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெவல் டிசைன் பண்ணி முடி. ஓகேவா? எந்த இதையும் யோசிக்காம ஒரு லெவல் டிசைன் கிளீனா பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு சொல்லு. நாங்க ஏதாவது அசெட்ஸ் இருந்தா அரேஞ்ச் பண்றோம். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி சும்மா ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு வந்து சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா நீங்க வச்சுக்கோங்க. சும்மா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நம்ம எப்ப வேணா நம்ம அதை ஈஸியா நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே ரைட். Scoops, ready? Yeah, I'm ready. Tell me. Okay, Scoops. Can you share? Yeah. Give me 1 minute. Okay. Like Vimal, like let him share. Like yeah. You can. Okay. I was just making this. I haven't worked on the interaction right now. All right. Nice. Looks cool. So how many people are doing? 3? Like, yeah, we're 3. Okay. So what is the role of you and the others? I'm just coding, and my friend. Like one person is working on the whole graphic part. First, we were going to work on 3D, but we didn't get any idea in 3D. Okay. Every idea was in 2D. All right. So Thunderbolt and himself. Yeah, and the third person is working. Like he was making the idea, and now he's working on this UI and stuff. Okay. We just got the idea. We just got the idea. All right. So okay, like explain your concept. Like what is about? Like Yeah, what's the objective? Let me do this thing. Wait. Where is it? Yeah. I was working on the doors right now. Okay. Now I think. So basically, the objective is the white guy, right? Yeah. He can see the gray guy's area. Okay. And the gray guy can see white guy's area. Okay. See, right? Now the items in gray guy's area will activate doors in white guy's area. Okay, got it. So so they both have to escape this. Okay. Yeah. See. It's really good. This was the idea. We just like at nice 3 idea o'clock. Actually. At 3 o'clock in the afternoon, we thought of this idea. Awesome. So what's the objective? We have to escape. Okay, There will be this door, right? This door. Okay. See? Right. But there's no door there. So, do you have anything like where you have to go and collect a key or something? Yeah. There are these plates, right? These are the pressure. I'm still working on it. I just made the icons. I just placed them. So, can you see this hexagon? Yeah. Right. And then there's a triangle. So the doors, right? The doors have these symbols. I have to work on those symbols. Like each symbol represents a key. Yeah. So that's the idea. There's a small idea, but we didn't have more than 24 hours. So we started working on it.
And So I think like you're almost there, so no worries. Just yeah, implement more levels and yeah. make it interesting. That's Yes, it. yes. So how many levels should It's I? it's not like a requirement or anything. You can Okay. have you can limit like you can do how many levels you want. I If was you I was want like thinking. one or three levels, that is also fine. If you have like three good levels, like that's fine. Okay, If I was you wondering. if So you want to do it in a proper way, if you have more time, or like let's say go ahead, use the level designing. Who's the level designer here? Yeah. he's not here. He's in other Discord channel. I was talking Okay, with. so like what I would say is, Uh, you know, ask him to work on the level learning curve. You know about the level learning curve, right? he's here only. Thunderbolt. He came. He just came. Okay, so Thunderbolt, you will know about the difficulty curve thing, learning curve of a game design, level design. Yes, yes. He's actually a 3D modeler, so he's Okay. not like good. He's still learning All level right. design. So the thing is, the difficulty curve. Let's say you have two characters. First, you need to explain like what the concept is about. Let's say you have like easy way to find the door. Your objective is only to find the door in a easy way. Just you need to rotate and like find a new path, avoid the obstacle, That, and like yeah. make them go through the game. So in that level, you will be explaining the core concept of the game very easily. So that level should be like very, very, very easy. From there, it should be evaluating. Bringing in first, you need to make it move to the door without any obstacle. Then we have like two obstacles, something like that. Then we'll have the key to collect, and then you move to the door level design door. So have that way. If you can implement small levels and make it like 10 levels, it would be good, I guess. Yeah, Yeah, I sure, was. I'll try that. We don't have much time, so we'll work. I guess we'll work on one more level or one Okay. level only. After this, I'm thinking of like making more levels. All right. If Okay. this game is good. Yeah, sure. But like make sure you have this first two levels to be very easy. Yeah, sure. That you can do, I guess. So after Mhm. that, like you can use some hard levels. If you want to make like two hard levels, that is also fine. But let the first two levels be very minimalistic and easy to understand to play. Yeah. Okay. Yeah. And one more thing is, before ask your teammates to get ready of the UI screen for the this first I'm start. working on it. I'm working Give on a it. title for your game. Have the play button, Yeah, settings button, we named instructions it. button. You did it. Okay. We named it Overlap. Okay. So have the instruction button like how to play your game and everything. Yeah, he's So, working on it. before you submit the game, yeah. Okay. So also put your descriptions on the uh, uh, when you submit, like also put it there in the game descriptions. All right. Mm. Okay. You have any other doubts? Like everyone in your team has registered, right? Yeah. Yeah, we have Oh, registered. all right. Cool. Fine. Yeah. You have any other doubts? No doubts as such right now. Okay. I think like you guys are going in the right way. So you guys can carry on like and proceed. Okay, thank you. Okay. Bye bye. Bye-bye. Hey guys, all the best. The game is coming out like really cool. Uh, Well,